போட்டி திருப்படிக்கு மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி வந்து யூபிஎஸ்சி கொஸ்டினில் இப்போ நடந்து முடிஞ்ச எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா இப்போ எக்கனாமிக் சம்மந்தமாக என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்கான்னு பார்க்க போகிறோம். இதை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எழுதும்போது கொஞ்சம் உங்களுக்கு எந்த மாதிரி ஏரியாவில் கொஸ்டின் கேட்டிருக்கான்னு நமக்கு தெரியும். இல்லை என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா நமக்கு வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான். இப்போ நம்ம ஆர்பிஐ பற்றி ஃபுல்லாக பார்த்து வச்சுக்கணும். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இப்போ ஆரம்பிக்காங்க, 34 ஆக்டில் உருவாக்குறாங்க, 49 நேஷனலைஸ் ஆகுது, ஃபுல்லாகவே பார்த்து வச்சுக்கிடுங்க. இப்போ வந்து என்ன கேட்டிருக்கேன்னா செலக்ட் த கரெக்ட் ஆன்சர்னு சொல்லி கொடுத்துருக்கான். இதையும் பார்க்கணும். ஒரு கொஸ்டினை வாசிக்கும்போது என்ன கேட்டிருக்கான்னு பார்க்கணும். விச் இஸ் கரெக்ட், விச் இஸ் இன்கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஒரு 5 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான். கொடுத்துட்டு எது கரெக்டுங்க? மொதல் பாயிண்ட்டு பையிங் அண்ட் செல்லிங் கவர்மெண்ட் பாண்ட். கவர்மெண்ட் பாண்டுன்னு இருக்குது, கவர்மெண்ட் செக்யூரிட்டி அப்படிம்பாங்க. அப்போ வந்து கவர்மெண்ட் பாண்டுன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஒரு 10,000 ரூபா, அதுக்கு வந்து ஒரு 5% இன்ட்ரெஸ்ட்டு, அப்போ ஒரு 500 ரூபா, ஒரு 5 வருஷம் கழித்து ஒரு மெச்சூர் பீரியட் கொடுத்து கவர்மெண்ட் வந்து அந்த பாண்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த கவர்மெண்ட் பாண்டை யார் வாங்குவா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா பேங்கும் வாங்குவாங்க, ஆர்பிஐயும் வாங்கும். ஆர்பிஐ வந்து இதை வாங்கிட்டு திரும்ப இதை சேல் பண்ணும். சேல் பண்ணும்போது வந்து அது வந்து ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்பாங்க. ஏன்னா இப்போ அந்த கவர்மெண்ட் பாண்டை யார் இஷ்யூ பண்ணாலும் கவர்மெண்ட் தான் இஷ்யூ பண்ணும், ஆர்பிஐ வாங்கும், செகண்டரி செல் பண்ணுவாங்க. இப்போ மொதல் கொஸ்டின் பாருங்கள், பையிங் வாங்கவும் செய்யும், ரெண்டாவது செல்லிங் விற்கவும் செய்யும். இப்போ மொதல் கொஸ்டின் என்ன கேட்டிங்கன்னா ரைட் மொதல் கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் பையிங் அண்ட் செல்லிங் ஃபாரின் கரன்சி. ஃபாரின் கரன்சி யார் வாங்குவாங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வாங்கவும் செய்யும், தேவைப்படும் போது கொடுக்கவும் செய்யும். இப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் ரைட். மூணாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா பென்ஷன் ஃபண்டு மேனேஜ்மெண்ட், அது தப்பு. ஏன்னா நமக்கு இபிஎஃப்ஓன்னு தெரியும் உங்களுக்கு, எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் இருக்குது. அதுக்கு என்ன இருக்குன்னா அதுக்கு தனி அமைப்பே இருக்குது. இப்போ எப்படி வந்து பேங்க்குள்ள அமைப்பு என்னென்னா ஆர்பிஐ, ஷேர் மார்க்கெட்டுக்கு உள்ள அமைப்பு என்னென்னா செபி, இன்சூரன்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஐஆர்டிஏ, அது மாதிரி பென்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா பிஎஃப்ஆர்டிஏன்னு சொல்லிட்டு இருக்குது, பென்ஷன் ஃபண்டு டெவலப்மெண்ட்னு சொல்லிட்டு இருக்குது. அப்போ வந்து தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்புறம் லெண்டிங் டு ப்ரைவேட் கம்பெனிஸ் அப்படிங்காங்க. இப்போ கவர்மெண்ட் ரிசர்வ் பேங்கில் கடன் வாங்குற யார் வாங்குவாங்கன்னா அதில் ரிஜிஸ்டர் பண்ண பேங்கிங் இன்ஸ்டியூட்டு, ஏன்னா அவங்க மட்டும் தான் வாங்க முடியும், ப்ரைவேட் கம்பெனி கிடையாது. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு. நாலாவது தப்பு. அஞ்சாவது பார்த்தீங்கன்னா பிரிண்டிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிங் கரன்சி நோட்ஸ், இது கரெக்டு. இப்போ பிரிண்டிங் ரிசர்வ் பேங்க் தான் பிரிண்ட் பண்ணுறாங்க. நோட்டை யார் பிரிண்ட் பண்ணுறா? ரிசர்வ் பேங்க் தான் பண்ணுறாங்க. ரிசர்வ் பேங்கோட கவர்னர் கையில் தான் இருக்குது, அவங்க தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இப்போ எதெல்லாம் கரெக்ட்னா 1, 2, 5. இப்போ 1, 2, 5 கரெக்ட்னு சொல்லும்போது ஆன்சர் வந்து நமக்கு என்னன்னா டி வந்து கரெக்ட். இப்போ ரிசர்வ் பேங்க் வச்சு நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான். இப்போ இது வந்து எதுலேருந்து கேட்டிருக்கான்னு கேட்டிங்கன்னா சமீபத்தில் ஹிண்டு பேப்பரில் ஒரு ஆர்டிக்கல் வந்துச்சு. அதாவது ஆர்பிஐயில் வந்து சர்ப்ளஸ் பணம் எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி கேட்காங்க. இப்போ உங்களுக்கு கூட ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2.69 lakh crore இது வந்து சர்ப்ளஸ் இன்கம் சொல்லிட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. ஏற்கனவே 2.1 கொடுத்தாங்க, அதே பெருசாக இருந்துச்சு. இந்த ரிசர்வ் பேங்க் வரலாற்றுலேயே இவ்வளோ பெரிய ஃபண்டு இப்போ தான் கொடுக்குறாங்க. அப்போ சர்ப்ளஸ் ஃபண்டை வந்து கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. இதை வச்சு ஒரு ஆர்டிக்கல் வந்துருந்துச்சு. இப்போ ஆர்பிஐ உடைய லாபம் எவ்வளோ இருந்ததுன்னா 76.5 lakh crore இருந்துச்சு. அதில் சர்ப்ளஸ் எவ்வளோ கேட்டிங்கன்னா 2.69 lakhs crore வந்து சர்ப்ளஸாக இருந்துச்சு. இந்த சர்ப்ளஸாக இருக்கிறத வந்து கவர்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி போட்டாங்க முந்தி, பிமல் ஜலான் கமிட்டி, அதை வச்சு கொடுக்குறாங்க. இந்த கொஷின் பாருங்கள், அப்படியே நமக்கு வந்து இப்போ இருந்த பாயிண்ட் இப்போ வந்து கொஷினாக அப்படியே கேட்ட மாதிரி இருக்கும். இப்போ மொதல் பாயிண்ட் இப்போ பாருங்கள், இந்த ப்ராஃபிட்டில் உள்ள எக்ஸஸாக இருக்கிறது கொடுக்குறாங்க. ஆர்பிஐ இஷ்யூ கரன்சி, அதுதான் சொல்கிறாங்க. ஆர்பிஐ இஷ்யூ கரன்சியில் பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா கரன்சி இஷ்யூ பண்ணுவாங்க, இல்லை பிரிண்ட் பண்ணுவாங்க. பிரிண்ட் பண்ணுறது என்ன கேட்டிங்கன்னா ஒரு 500 ரூபா நோட்டு பிரிண்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு 10 ரூபா தான் சார்ஜ் ஆகும். அப்போ 490 ரூபா உங்களுக்கு இதுதான். அப்போ எக்ஸஸாக வரக்கூடிய பணம் தான், அது ஒரு எக்ஸஸாக வரக்கூடிய பணம் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வரக்கூடியது. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் மூலமாக வரக்கூடிய வருமானம். அடுத்தது ரெவென்யூ, ஏன்னா அந்த வாங்கி விற்கிறாங்க பார்த்தீங்களா பாண்டை, அப்படியே கொடுத்த ஒரு 3 பாயிண்ட்டை தான் அவங்க கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் ஆக்சுவலி இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா ஆர்பிஐ, செபி, ஐஆர்டிஏ, பிஎஃப்ஆர்டிஏ, இந்த 4 பேரையுமே நல்லா பார்த்து வச்சுக்கிடணும்.
அதில் பார்க்க வேண்டியது முக்கியமாக பார்க்க வேண்டியது ஆர்பிஐயும் செபியும். இதில் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிங்கன்னா த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மேண்டேட் ஆல் லிஸ்டட் கம்பெனி இன் இந்தியா சப்மிட் பிஸ்னஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டி ரிப்போர்ட் அப்படிங்காங்க. பிஸ்னஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டி ரிப்போர்ட்டுங்கிறது ஆக்சுவலாக 2023 தான் அதை கொண்டு வர்றாங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா லிஸ்டட் கம்பெனின்னு வந்திருக்கும். ஆல் த லிஸ்டட் கம்பெனின்னு சொல்லும்போது கம்பெனி எல்லாமே எங்கே போவோம்னா ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே போவோம். அப்போ இதை கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னா செபி தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்க, ஆர்பிஐ கிடையாது. முதல் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா தப்பாயிடுது. அப்போ இதில் அந்த பிஆர்எஸ்ஆர்னா என்னென்னா பிஸ்னஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டி ரிப்போர்ட். அப்படின்னா நமக்கு பிஸ்னஸை தாண்டியும் அந்த என்விரான்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுறது, சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை ஃபாலோ பண்ணுறது, இதுக்கெல்லாம் அவங்க என்ன பண்ணால் அடுத்த பாயிண்ட் பாருங்கள். இன் இந்தியா எ கம்பெனி சப்மிட்டிங் பிஆர்எஸ்ஆர் மேக் டிஸ்க்ளோசர் இன் த ரிப்போர்ட் தட் லார்ஜ்லி நான் ஃபினான்சியல், இதான் முக்கியம். நான் ஃபினான்சியல், அதுதான் அந்த பிஆர்எஸ்ஆர். ஃபினான்ஸ் சம்மந்தமாக இல்லாமல் நான் ஃபினான்ஸ், என்விரான்மெண்ட்டாக இருக்கலாம், சோசியலாக இருக்கலாம், கவர்னன்ஸாக இருக்கலாம், இந்த ரிப்போர்ட்டை கொடுக்காங்க. இதில் என்னங்கன்னா டாப், இது இந்த மொதல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆல் த லிஸ்டட் கம்பெனிங்க இங்கே கிடையாது, டாப் 1000 கம்பெனிக்கு மட்டும் இந்த ரிப்போர்ட் எடுக்கிறாங்க. இப்போ இது யார் பண்ணுறாங்கன்னா செபி பண்ணுறாங்க. இப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டு, முதல் ஸ்டேட்மெண்ட் தப்பு, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டு ரைட்டு. அப்போ இதுக்கு ஆன்சர் என்னன்னா 2 ஒன்லி என்ன கேட்டிங்கன்னா ரைட்டு. நெக்ஸ்ட்டு ஒரு ஜென்ரலாக உள்ள டேக்ஸ் வச்சு கொஸ்டின். என்ன டேக்ஸ் வச்சு கேட்கும் என்னென்னா இன் இந்தியா இன்கம் ஃப்ரம் அலைடு அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் லைக் பால்ட்ரி ஃபார்மிங், உல் ரியரிங், ரூரல் ஏரியா எக்ஸம்ப்டட் ஃப்ரம் எனி டேக்ஸ் அப்படிங்க. இப்போ அக்ரிகல்ச்சருக்கு எக்ஸம்ப்டட் ஃப்ரம் எனி டேக்ஸு, அது கூட அலைடாக இருக்கக்கூடிய இதில் என்ன பண்ணா பவுல்ட்ரி ஃபார்மிங், ஊல் ரியரிங், இதுவும் கேட்டிங்கன்னா இது கிடையாது, இதுக்கு எக்ஸப்டட் கிடையாது. இப்போ முதல் ஸ்டேட்மெண்ட்டு தப்பு. ரெண்டாவது, இன் இந்தியா ரூரல் அக்ரிகல்ச்சர் லேண்ட் இஸ் நான் கன்சிடர் அஸ் ஏ கேபிட்டல் அசட் அண்டர் ஏ ப்ரொவிஷன் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ரூரல் அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கேபிட்டல் அசட் கெயின் நம்ம இதில் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் சொல்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு என்ன கேட்டிங்கன்னா ரைட்டு. இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று ராங்கு, செகண்ட் ஒன்று ரைட்டு. ஆனால் இந்த இதில் டேக்ஸ் போட அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்குது. அப்போ ஸ்டேட் லிட்ஸ் தான் இதில் உள்ளது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த கொஸ்டின்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியா அக்கௌண்ட்ஸ் ஃபார் ஏ வெரி லார்ஜ் போர்ஷன் ஆஃப் ஆல் ஈக்விட்டி ஆப்ஷன் கான்ட்ராக்ட் ட்ரேடட் குளோபலி தஸ் எக்ஸ்பீடிங் கிரேட் பூம். ஈக்விட்டி ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஈக்விட்டி ஆப்ஷன் என்னன்னா ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ஷேர் இஷ்யூ பண்ணும்போது கம்பல்சரி இல்லாமல் அவங்கவுங்களோட வாலண்டரி ஆப்ஷன், என்ன வேணா வாங்கலாம், வாங்காமல் இருக்கலாம். இந்த ஆப்ஷன் தான் என்ன பண்ணுது கேட்டிங்கன்னா, இந்த ஆப்ஷன் தான் நம்மளோட பூம் ஆகுது. வேர்ல்டு லெவலில் பார்க்கும்போது இந்தியனுடைய அக்கௌண்ட்ஸ் பூம் ஆகிறதுக்கு இதான் காரணங்காங்க. முதல் ஸ்டேட்மெண்ட் ரைட். இந்தியாவுடைய ஸ்டாக் மார்க்கெட் ஹாஸ் க்ரோன் ரேபிட்லி இன் த ரீசன்ட் பாஸ்ட் ஈவன் ஓவர்டேக்கிங் ஹாங்காங் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம், இதுவும் ரைட். அந்த ஈக்விட்டி ஆப்ஷன் இருக்குனால நிறைய பேர் இந்தியன் மார்க்கெட் வரும்போது ஹாங்காங் நம்ம என்ன பண்ணால் லீட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வேர்ல்டுலேயே நம்பர் 1 ஷேர் மார்க்கெட்னா டோ ஜோன்ஸ், அமெரிக்கா தான். இருந்தாலும் ஹாங்காங்கை லீட் பண்ணியிருக்கோம், இதுதான் ஒரு காரணம். அப்புறம் தேர் இஸ் நோ ரெகுலரிட்டி பாடி either to warn small investor about the risk option trading or act or unregistered financial advisor in this regardங்க. no regulatory bodyங்க. ஆக்சுவலாக நமக்கு ரெகுலேட்டரி பாடி இருக்குது, செபி இருக்குது. ஏன்னா அப்போ நான் ஃபினான்ஷியல் அன்ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் நம்ம இது பண்ணுறது. அப்போ இந்த இடத்துல எது நமக்கு ரைட் அப்படின்னா 1 and 2 நமக்கு ரைட் ஆயிரும். அப்போ இந்த இடத்துல நம்ம செபியை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். செபின்னா என்ன அப்படின்னு பார்க்குறோம். அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 12 1988 ஆரம்பிப்பாங்க. அது ஆக்ட் எப்போ வரும்னா 92 வரும். இப்போ செபியில் ஒரு கேஸ் போச்சு, கிண்டன்பர்க் கேஸ்ன்னு போச்சு. அந்த ஃபஸ்ட்டு செபியுடைய பெண் தலைவர் மேலே கேஸ் போட்டாங்க. அப்போ கோர்ட்டில் அவங்கள அக்யூட்டட் பண்ணிட்டாங்க, அவங்க மேலே எந்த இதுவும் கிடையாதுன்னு சொல்லி விடுதலை பண்ணிட்டாங்க. அதனால் இப்போ செபியுடைய சேர்மன் பார்த்தீங்கன்னா மாற்றிருக்காங்க. இப்போ செபியுடைய தலைவர் படித்து வச்சுக்கிட்டீங்க, கேட்கலாம். துகின் காண்டா பாண்டே. ஏன்னா அப்போ செபியை பற்றி செபி வர காரணமானது என்னென்னா நரசிம்மன் கமிட்டி. இந்த நரசிம்மன் கமிட்டி 2 இடத்துக்கு வரும், செபிக்கும் வரும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரூரல் பேங்க்கும் வரும். இப்போ இந்த கொஸ்டின் பார்த்துக்கிடுங்க. கொஸ்டின் எந்த ஏரியாவில் கேட்குறான்னு தெரிஞ்சுக்கிடணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ரெசிப்ட். இப்போ நமக்கு அக்கௌண்ட்ஸ்னு பார்க்கும்போது, பட்ஜெட்டில் பார்க்கும்போது, பட்ஜெட் அக்கௌண்ட் பார்க்கும்போது நமக்கு 2 அக்கௌண்ட் இருக்கும். ஒன்று என்னென்னா ரெவென்யூ அக்கௌண்ட்டு, ஒன்று கேபிட்டல் அக்கௌண்ட்டு. இந்த ரெவென்யூ அக்கௌண்ட்டில் நமக்கு என்ன இருக்குன்னா ரெவென்யூ ரிசிப்ட்டு,
ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். கேபிட்டல் அக்கௌண்ட்டில் என்ன இருக்குன்னா கேபிட்டல் ரிசிப்ட்டு, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும். அப்போ இதை நம்ம ஒரு சார்ட்லேயே பார்த்துருவோம். ஏன்னா அப்போ ரெவன்யூ அசட்னா என்ன, கேபிட்டல் அசட்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நமக்கு இந்த ஒரு பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து பட்ஜெட் அக்கௌண்ட்னு வச்சுக்கிடுவோம். பட்ஜெட் அக்கௌண்ட்டில் நமக்கு என்னெல்லாம் கொடுக்கான்னா ரெவன்யூ அக்கௌண்ட்டு, கேபிட்டல் அக்கௌண்ட். ரெவன்யூ அக்கௌண்ட்டில் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கேபிட்டல் பார்த்துரும். கேபிட்டல்னா மூலதன அக்கௌண்ட். ஒரு கேபிட்டல் பண்ணுறோம், ஒரு வீடு கட்டுறோம், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஏன்னா அதுலேருந்து நமக்கு வருமானம் வரப்போகுது. கேபிட்டல் ரிசிப்ட்டு ஒரு ஒரு முக்கியமாக பார்க்கும்போது இதில் கேபிட்டல் ரிசிப்ட்டு, இந்த இடத்துல ரிசிப்ட்டுங்கிறது இன்கம்ங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்த மாட்டோம். நம்ம இந்த இடத்துல நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்னென்னா ரிசிப்ட்டுமோ. ரிசிப்ட்னா நமக்கு என்ன கேட்டிங்கன்னா இன்கம். அப்போ நமக்கு வந்து கேபிட்டல் ரிசிப்ட்டு, அந்த கேபிட்டல் மூலமாக வரக்கூடிய இன்கம். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ஏன்னா அதனால் செலவு. இப்போ ரோடு போடுறாங்க, ரோடுக்கு நம்ம செலவு பண்ணுவோம், அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ரோடில் பார்த்தீங்கன்னா வரவங்களாம் டேக்ஸ் கட்டுவாங்க, அது வந்து நம்ம கேபிட்டல் ரிசிப்ட். இதான் வந்து கேபிட்டல். அந்த கேபிட்டல்ங்கிற இடத்துல நமக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த இடத்துல கவனிக்க வேண்டியதுன்னா இந்த கேபிட்டல் அக்கௌண்ட், கேபிட்டல் ரிசிப்டில் அசட் அண்ட் லியபிலிட்டி. லைபிலிட்டிங்கிறது திருப்பி கொடுக்குற பொறுப்பு, அசட்டு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் இருக்குதுன்னு வச்சுக்கிடுங்க. ஒரு பேங்க் இருக்குது, பேங்க்கில் வந்து டெபாசிட் வருது. அப்போ வாங்கின டெபாசிட்டை பேங்க் வந்து திருப்பி கொடுக்கணும். அப்போ அந்த இடத்துல லயபிலிட்டி இருக்குதுன்னு அர்த்தம். இந்த பேங்க் இன்னொருத்தவங்க லோன் கொடுக்குறாங்க, லோன் கொடுக்கும்போது அங்கேருந்து அவங்களுக்கு வருமானம் வரும், இது வந்து அசட். அப்போ அந்த அசட் அண்ட் லயபிலிட்டி இருக்கக்கூடிய இடம் வந்து கேபிட்டல் அக்கௌண்ட். அப்போ எங்கெல்லாம் அசட் இருக்குது, ஏன்னா அப்போ எங்கெல்லாம் நமக்கு அசட் இருக்கோ அதெல்லாம் லயபிலிட்டி. எங்கெல்லாம் நமக்கு திருப்பி கொடுக்கக்கூடிய பொறுப்பு இருக்கோ அதெல்லாம் என்னென்னா நமக்கு வந்து திருப்பி கொடுக்கக்கூடிய பொறுப்பு வந்து லயபிலிட்டி. எங்கெல்லாம் நமக்கு அசட் இருக்கோ அது நம்ம சொத்து மாதிரி, அதை தான் சொல்கிறாங்க. அப்போ கேபிட்டல் ரிசிப்ட், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னால் என்னெல்லாம் ஒரு கேபிட்டல் ரிசிப்ட்னா என்ன கேட்டால் அதுலேருந்து வரக்கூடிய வருமானம். ரெக்கவரி ஆஃப் லோன், லோன் கொடுக்குறோம், லோன்லேருந்து வரக்கூடிய வருமானம். அப்புறம் கடன் வாங்குகிறோம். அப்புறம் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். ஏன்னா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னா முதலீடு கலைத்தல். பப்ளிக் செக்டர் யூனிட் இருக்கும், இப்போ பிஎஸ்என்எல் இருக்குது, எல்ஐசி இருக்குது. அப்போ அவங்களுடைய ஷேர் மார்க்கெட் வந்து ஒரு 75% கையில் வச்சுருக்கோன்னா கூட ஒரு 10% கொடுத்து 65% கொடுக்கணும்னா 10% டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க. அப்போ அதுலேருந்து வரக்கூடிய வருமானம். சேல் ஆஃப் அசட், அசட்டை விற்கிறாங்க. அப்போ அசட்டை விற்கிறாங்க, அசட்டு லயபிலிட்டி, இந்த ரெண்டு வார்த்தையும் வரக்கூடியது கேபிட்டலில் தான் வரணும். இதெல்லாம் வந்து வருமானமாக வரும். செலவு பார்த்தீங்கன்னா அந்த லோன் டிஸ்போஸ் பண்ணுறது, லோன் பேமெண்ட்டு, அந்த அசட் கிரியேட்டிங் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறது, கவர்மெண்ட் சர்வீஸு செலவு பண்ணுறது, அதுக்குன்னு செலவு பண்ணுறது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ரோடு போடுறோம், ரோடுக்கு சல்லி வாங்குகிறோம், அதை வாங்குகிறோம், இதை வாங்குகிறோம், அதெல்லாம் செலவு. அதுலேருந்து வரக்கூடிய வருமானம் வந்து என்னென்னா இது. அப்போ கேபிட்டல் ரிசிப்ட், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் போது நமக்கு இதில் புரிய வேண்டியது என்னன்னா இந்த கேபிட்டல் ரிசிப்ட்டோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரோ அசட்டை உருவாக்கும், லயபிலிட்டியை உருவாக்கும். லயபிலிட்டினா திரும்ப கொடுக்கக்கூடிய கடமை நமக்கு இருக்கும். ஏன்னா ஓகே. அப்போ ரெவன்யூ அக்கௌண்ட்னா என்ன கேட்டிங்கன்னா ரெவன்யூ ரிசிப்ட். ஏன்னா ரெவன்யூ அக்கௌண்ட்டில் ரெவன்யூ ரிசிப்ட், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நம்ம செலவு பண்ணிகிட்டே இருப்போம். ரெக்கரிங் செலவாக இருக்கும். செலவு வந்து தொடர்ச்சியாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருப்பாங்க, அவங்களுக்கு மாதம் மாதம் சம்பளம் போட்டுகிட்டே இருப்பாங்க. அது நமக்கு திரும்ப வருமா, வராது. அது ஒரு அசட்டை உருவாக்குமா, உருவாக்காது. ஒரு லயபிலிட்டியை உருவாக்குமா, உருவாக்காது. அப்போ ஒரு லயபிலிட்டியையும் அசட்டையும் உருவாக்கலைன்னா அது என்ன கேட்டிங்கன்னா ரெவன்யூவில் வந்துடும். ஏன்னா இது ஒன்வே நேச்சர் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஒரு இடத்துலேருந்து ஒரு ஆளுக்கு போகிற மாதிரி இருக்கும், ஒன்வே நேச்சர் மாதிரி இருக்கும். அது டபுள் வே மாதிரி இருக்கும். அப்போ ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னால் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு லோன் வாங்கியிருக்கோம், இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் கொடுக்குறோம், அப்போ அது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். சேலரி கொடுக்கும், ரெக்கரிங் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது மாதம் மாதம் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாகணும், சேலரி கொடுக்குறோம் மாதம் மாதம் கொடுத்தாகணும், பென்ஷன் மாதம் மாதம் கொடுக்கணும், சப்சிடிஸ் கொடுக்குறாங்க திரும்ப வராது. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பேமெண்ட், ஒரு அக்கௌண்ட்லேருந்து ஏதோ ஒரு அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம், அதில் ஒரு அமௌண்ட் இப்போ மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் இருக்குது, அதுக்கு அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா அதில் ரூபா வராது. டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர், இராணுவத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ நம்ம ஏதோ ஒரு ரஃபேல் விமானம் வாங்குறோன்னு வச்சுக்கலாம், வாங்குறது வந்து என்னங்கன்னா ஒரு நமக்கு வந்து என்னதாயிரும், வாங்குறது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆயிரும். ஆனால் அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளம் கொடுக்காங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் வரும். அப்புறம் லா அண்ட் ஆர்டர் எக்ஸ்பெண்டிச்சர், சோசியல் செக்டர் கிராண்ட் கிவன் டு ஸ்டேட்ஸ். இந்தியன் கவர்மெண்ட் நார்த் ஈஸ்டர்ன் வடகிழக்கு மாநிலங்களுக்கு கிராண்ட் கொடுப்பாங்க. கிராண்ட்னா திரும்ப கொடுக்காம திரும்ப வராது இந்த பணம். அப்போ அதெல்லாம் என்னங்கன்னா வராது. வந்துட்டுன்னா அது அசட்டை உருவாக்கும் அல்லது லைபிலிட்டியை உருவாக்கிடும். இது வராதுன்னா அது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ இந்த ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ ரெவன்யூ ரிசிப்ட்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது
வரக்கூடிய வருமானம் என்ன வருமானம் வரும்னா டேக்ஸ் வருமானம் இருக்கும், டேக்ஸ் இல்லாத வருமானம் இருக்கும். டேக்ஸ் வருமானம் பார்க்கும்போது டைரக்ட் டேக்ஸு, இன்டைரக்ட் டேக்ஸ். டைரக்ட் டேக்ஸுக்கு இன்கம் டேக்ஸ் வச்சுக்கிடுங்க, இன்டைரக்ட் டேக்ஸு ஜிஎஸ்டி வச்சுக்கிடுங்க. ஜிஎஸ்டிலாம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக நல்ல வருமானம் வந்துட்டு இருக்கும். டைரக்ட் டேக்ஸுக்கு வந்து இந்த இன்சிடென்ட்ஸ் அந்த கட்டக்கூடிய பொறுப்பு இருக்கும், அவங்களுக்கு வந்து இன்டைரக்ட் டேக்ஸுக்கு கட்டக்கூடிய பொறுப்பு இருக்காது. இப்போ எக்ஸாம்பிள் கடையில் ஒரு கடைக்காரன் தான் ஜிஎஸ்டி கொடுக்கணும், ஆனால் கடைக்காரன் என்ன பண்ணுறான்னா மக்கள்கிட்ட வாங்கி ஜிஎஸ்டி கட்டுறான், அப்போ வந்து பொறுப்பு இருக்காது. அப்போ நான் டேக்ஸ் வருமானம் என்னன்னா கவர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட். இப்போ ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க, 100% ஷேரும் கம்பெனியே வச்சுருக்காங்கன்னு வச்சுன்னா அதில் ப்ராஃபிட் வரும். ஒரு 75% ஷேர் தான் வச்சுருக்காங்க, அதில் டிவிடெண்ட் வரும். பிறகு இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணுவாங்க. மின்ட் இன்கம் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ரூபா அச்சிடுவாங்க, அதுலேருந்து வரக்கூடியது. அப்புறம் சர்வீஸ் பண்ணுறதுல உள்ளது, ஃபீஸு, பெனால்ட்டி, ஃபைன் கட்டுறதுலேருந்து வரக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா கிராண்டு, ஏன்னா நிறைய கிராண்டு கிடைக்கும். ஜப்பான்லேருந்து ஒரு கிராண்டு கொடுக்கலாம், வேர்ல்டு பேங்க்லேருந்து ஒரு கிராண்டு கொடுக்கலாம். கிராண்ட்னா திரும்ப கட்ட வேண்டாம், ஏன்னா இலவசமாக கிடைக்கக்கூடியது. பிறகு கிஃப்ட்டு, இந்திய நாட்டுக்கு நிறைய கிஃப்ட் இருக்கும், அதை ஏலம் விடுவாங்க, ஏலத்தில் வரக்கூடிய பணத்தை வச்சுக்கிறது. இதெல்லாம் வந்து நான் டேக்ஸ் ரிசிப்ட். அப்போ வந்து ஆக்சுவலாக இது வந்து கேபிட்டல்னால் லாங் டேர்ம் ப்ரொவிஷனுக்கு நம்ம செலவழிக்கக்கூடியது. இது வந்து அன்றாட தேவைக்கு நம்ம செலவு பண்ணக்கூடியது. இப்போ நம்ம வீட்டில் வந்து சாப்பாட்டுக்கு அரிசி வாங்கணும்னு வச்சுருங்களேன், அதெல்லாம் இதில் தான் வரும். இதில் வந்து நம்ம அவ்வளோ கடன் வாங்கக்கூடாது. இங்கே நம்ம கடன் வாங்கலாம். கேபிட்டலில் கடன் வாங்கி என்ன பண்ணலாம்னா ஒரு மூலதன செலவீடு பண்ணுவோம், பெருசாக ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இது பண்ணுவோம். அப்போ அதுலேருந்து நம்ம ரிட்டர்ன்ஸ் வந்து பின்னாடி வரும். இது வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ இதுதான் நமக்கு தெரிஞ்சுக்கிடக்கூடியது. அப்போ ரெவன்யூ ரிசிப்ட்னா என்ன, ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் என்ன, கேபிட்டல் ரிசிப்ட்னா என்ன, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கேட்ட கொஷின்ஸ் பாருங்கள். மொதல் கொஷின், capital receipt create a liability cause a reduction in the asset of the government. மொதல் பாயிண்ட் ரைட். இப்போ தான் சொன்னேன், கேபிட்டல் ரிசிப்ட், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டில் தான் அசட்டு அல்லது என்னது லயபிலிட்டியை உருவாக்கும். ஏன்னா அசட் அண்டு லயபிலிட்டியை உருவாக்கும். லயபிலிட்டி திரும்ப கொடுக்கக்கூடிய பொறுப்பு. இப்போ இங்கே என்ன பண்ணால் கேபிட்டல் ரிசிப்ட் கிரியேட் a liability ஆர் இல்லைன்னா ரிடக்ஷன் இன் த அசட் ஆஃப் த கவர்மெண்ட். நம்ம வந்து திரும்ப கொடுக்கும்போது அசட்டுடைய வேல்யூ தான் ரிடக்ஷன் ஆகுது. அப்போ மொதல் ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. இப்போ அடுத்தது ஃபாரோயிங் அண்ட் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் கேபிட்டல் ரிசிப்ட். இப்போ தான் பார்த்தோம். ஏன்னா கேபிட்டல் ரிசிப்ட்னா நமக்கு வரக்கூடிய, இப்போ நம்மகிட்ட ஒரு சொத்து இருக்குது, சொத்தை விற்று என்ன பண்ணுறோன்னா கடன் வாங்குகிறோம். அப்போ டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டு கவர்மெண்ட்டுடைய இதை வந்து விற்கிற மாதிரி, எல்ஐசியுடைய ஷேரை விற்கிறது, இந்த மாதிரி வரக்கூடியது என்ன கேபிட்டல் ரிசிப்ட். அதுக்கு அந்த பார்ட்டை நம்ம உருவாக்குறோன்னா அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஃபாரோயிங் ரூபா வருது, ஃபாரோயிங்னு பார்க்கும்போது நம்ம எக்ஸ்டர்னல்லேருந்து கடன் வாங்கலாம். ஃபாரோவிங் பார்க்கும்போது இன்டர்னல்லேருந்து கடன் வாங்கலாம், ரிசர்வ் பேங்க்லேருந்து கடன் வாங்கலாம். மொத்தத்தில் பணம் நமக்கு வரும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா அதுவுமே கேபிட்டல் ரிசிப்ட். அப்போ எக்ஸ்டர்னல்னு பார்க்கும்போது நம்ம வந்து எங்கெல்லாம் வெளிநாட்டிலேருந்து கடன் ஐஎம்எஃப்ல வாங்க, ஐபிஆர்டிலேருந்து வாங்கலாம். இன்டர்னல்னு பார்க்கும்போது இந்தியாவிலே கவர்மெண்ட் செக்யூரிட்டியை வந்து விற்று வாங்கலாம், ஆர்பிஐட்டிலேருந்து வாங்கலாம். அப்போ இதுவும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு என்ன கொடுக்காங்க கேட்டிங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு ஆன் லோன் கிரியேட் a liability ஆஃப் த கவர்மெண்ட். இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போ தான் நம்ம பார்த்தோம், அந்த சார்ட்டில் நம்ம பார்த்தோம். இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு நமக்கு அந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டு ரிசீவ்டு எங்கே இருக்குன்னா ரெவன்யூவில் இருக்குது. அப்போ ரெவன்யூவில் இருக்கும்போது அது அசட்டையும் உருவாக்காது, லயபிலிட்டியும் உருவாக்காது. அப்போ மூணாவது ஸ்டேட்மெண்ட் நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா தப்பாயிருது. அப்போ அந்த சார்ட்டை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ மூணாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்போ இந்த இடத்துல எது மட்டும் ரைட்டு கேட்டிங்கன்னா 1 and 2 மட்டும் என்னது ரைட்டு. நெக்ஸ்ட் சார்ட்டை கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க, அதை தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அந்த இதை வச்சு சிம்பிள் நம்ம ஸ்கூல் புக்லேயே இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே இருக்குது. ஒரு 2 கொஸ்டின் எடுக்கிற மாதிரி ஸ்கூல் புக்லேயே. முந்திலாம் அப்படி கணக்கு கேட்க மாட்டாங்க, இப்போ கணக்கு கேட்டிருக்கேன். கணக்குன்னு கிடையாது, சும்மா சாதாரண இதுதான். நமக்கு தெரிஞ்சுட்டா தெரிஞ்சிடும் ரெவன்யூ டெபிசிட்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரியணும், அவ்வளோதான். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ரெவன்யூ 3 ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ரெவன்யூ டெபிசிட் அப்படின்னா ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் ரெவன்யூ ரிசிப்ட். இது ஸ்கூல் புக்லேயே ஃபார்முலா கொடுத்துருக்கான். அடுத்து ஃபிஸ்கல் டெபிசிட், நிதி பற்றாக்குறை. அப்போது ஃபிஸ்கல் டெபிசிட்னா பட்ஜெட் டெபிசிட் மைனஸ் ஃபாரோயிங். அடுத்து பிரைமரி டெபிசிட் ஈக்குவல் டு ஃபிஸ்கல் டெபிசிட் மைனஸ் இன்ட்ரெஸ்ட். நம்ம புக்லேயே நமக்கு வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பட்ஜெட் டெபிசிட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக பட்ஜெட் டெபிசிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் டோட்டல் ரிசிப்ட். அப்போ டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு 1000 ரூபா, டோட்டல் ரிசிப்ட் நமக்கு ஒரு 1000 ரூபா வருமானம் இருக்குது, நமக்கு ஒரு
1100 செலவு இருக்குது. அப்போ 100 நமக்கு என்னங்கன்னா பற்றாக்குறை வருது. அதான் டெபிசிட், பற்றாக்குறை. அப்போ இந்த 100 யார்கிட்ட கடன் வாங்கணும்? அப்போ அந்த கடன் வாங்கணும் நம்ம. அப்போ எக்ஸ்டர்னல் வெளிநாட்டிலேருந்து கடன் வாங்கலாம், அல்லது இன்டர்னல் உள்நாட்டிலேருந்து கடன் வாங்கலாம், அல்லது ரிசர்வ் பேங்கில் கடன் வாங்கலாம். அப்போ நமக்கு வந்து பட்ஜெட் டெபிசிட்டை பொறுத்தவரைக்கும் இதான். அதில் இந்த டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதில் தான் நம்ம இப்போ பார்த்தோம், ஒரு சார்ட்டு பார்த்தோம். டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னால் என்ன இருக்கலாம் கேட்டிங்கன்னா, ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சராக இருக்கலாம், அல்லது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக இருக்கலாம். ரெண்டும் சேர்ந்தது. ஏன்னா டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா மாதம் நம்ம செலவு பண்ணுறது. கேபிட்டல்னா ஒன் டைம் செலவு பண்ணுற பின்னாடி அது இன்கமாக வரும். அதே மாதிரி தான் டோட்டல் ரிசிப்ட்டு. ஏன்னா ரெவென்யூ ரிசிப்ட்டு ப்ளஸ் என்ன கேட்டிங்கன்னா நமக்கு கேபிட்டல் ரிசிப்ட்டு. ரெவென்யூ ரிசிப்ட்டு அப்படின்னா டேக்ஸ் இன்கம், நான் டேக்ஸ் இன்கம். நான் அடுத்து கேபிட்டல் ரிசிப்ட்டு, அந்த கேபிட்டல்லேருந்து வரக்கூடிய ரிசிப்ட் வந்து கேபிட்டல் ரிசிப்ட். இதை தான் நம்ம பார்க்குறோம். இதில் தான் நம்ம கொடுக்குறாங்க. அதில் நமக்கு என்ன கேட்டிங்கன்னா ஓகே, இது அப்படியே ஸ்கூல் புக்லேயே உங்களுக்கு ஃபார்முலா மாதிரி கொடுத்துருந்தாங்க. நம்ம புக்கில் உள்ளதான். ரெவென்யூ டெபிசிட்னா என்னன்னு கொடுக்காம பாருங்க. ரெவென்யூ டெபிசிட்னா என்ன கொடுக்காம பாருங்க, டோட்டல் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் டோட்டல் ரெவென்யூ ரிசிப்ட். அப்போ வந்து இந்த ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் ரெவென்யூ இது 0வாக இருக்கிறது நல்லது, அல்லது கம்மியான இன்கமாக இருக்கணும். அதாவது நமக்கு அன்றாட தேவை, வீட்டில் வந்து நம்ம அன்றாட தேவை சோறு பொங்கணும், அதுக்கே நம்ம கடன் வாங்கணும்னு வச்சுருங்களேன், நம்ம வந்து டெவலப்பே ஆக முடியாது. ஒரு பைக் வாங்குகிறோம், ஒரு எஜுகேஷன் செலவுக்குன்னா கடன் வாங்கலாம், அது வந்து அதுவாக தான் இருக்கணும். அப்போ வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் 0வாக இருக்கணுங்க. பட்ஜெட் டெபிசிட் உங்கள் ஸ்கூல் புக்லேயே ஃபார்முலாவே கொடுத்துருக்காங்க. பட்ஜெட் டெபிசிட்கள் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் என்னங்கன்னா டோட்டல் ரெவென்யூ. ஃபிஸ்கல் டெபிசிட், ஏன்னா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஃபிஸ்கல் டெபிசிட் பட்ஜெட் டெபிசிட் மைனஸ் கவர்மெண்ட் மார்க்கெட் ஃபாரோவிங் அண்ட் லைபிலிட்டி. பிரைமரி டெபிசிட் அதுவும் கொடுத்துருக்கான். ஃபிஸ்கல் டெபிசிட் மைனஸ் என்னது இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட். இந்த மூணையும் வச்சு தான் அவன் அப்படியே வந்து நம்ம கொஸ்டின் கேட்ட மாதிரி கேட்டிருக்கான். ஸ்கூல் புக்கில் நம்ம புக்கில் உள்ளது தான். அந்த கொஸ்டின் பாருங்கள், நம்பர்லாம் பார்த்து பயப்பட வேண்டாம். அவன் என்ன கொடுக்கான் பார்த்தீங்கன்னா, ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் 80,000 crore அப்படிங்க. அப்போ ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து எவ்வளோ கொடுக்குறான், 80K. அடுத்தது ரெவென்யூ ரிசிப்ட் ஆஃப் த கவர்மெண்ட் வந்து 60. ரெவென்யூ ரிசிப்ட் 60K. நெக்ஸ்ட் என்ன கொடுக்காம பாருங்க, ஃபாரோயிங் கடன் வாங்குறது, ஃபாரோயிங் வந்து 10. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் வந்து 6. இன்ட்ரெஸ்ட் வந்து 6. இப்போ நம்ம தான் பார்த்தோம் ரெவென்யூ டெபிசிட்னா என்ன பார்த்தோம், ஈக்குவல் டு ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் என்ன கேட்டிங்கன்னா ரெவென்யூ ரிசிப்ட். ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 80, ரெவென்யூ ரிசிப்ட் வந்து 60, ரெண்டையும் கழிச்சா நமக்கு 20. அப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. அடுத்த கொஸ்டின் வந்து ஃபிஸ்கல் டெபிசிட், நிதி பற்றாக்குறை. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ரிசீவை விட செலவு அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம வந்து வெளியேருந்து கடன் வாங்குவோம். அந்த கடன் வாங்குறது தான் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபிஸ்கல் டெபிசிட். இப்போ எவ்வளோ கடன் வாங்குகிறோம், 10,000 கடன் வாங்குகிறோம், 10,000 கோடி. அப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரைமரி டெபிசிட். பிரைமரி டெபிசிட் என்னென்னா ஃபிஸ்கல் டெபிசிட் மைனஸ் இன்ட்ரெஸ்ட். ஃபிஸ்கல் டெபிசிட்னா கடன் 10,000, அதில் இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு என்ன கேட்டிங்கன்னா ஒரு 6,000 போகுது. அப்போ நமக்கு ஆன்சர் வந்துன்னா 4. அப்போ எல்லாமே என்னது, மூணுமே ரைட்டு. அடுத்த கொஷின்ஸ், அடுத்தது டைரெக்டாக கொடுத்த மாதிரி கொடுத்துருக்கான். ஃபிஸ்கல் டெபிசிட் கொடுத்துட்டான். இப்போ தான் பார்த்தோம் ஃபிஸ்கல் டெபிசிட்னா எவ்வளோ கடன் வாங்குகிறோம், அதான் ஃபிஸ்கல். கண்ட்ரிபியூட்டிவ் ஃபிஸ்கல் டெபிசிட் வந்து 50,000 கொடுத்துட்டான். ரிசீவிங் 10,000 crore through the நான் டெப்ட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரிசிப்ட். ஏன்னா 10,000 crore நான் டெப்ட் கிரியேட்டிங்னா கடனை உருவாக்காத ஒரு இது செலவு, ரிசிப்ட், கேபிட்டல் ரிசிப்ட். ஏன்னா கண்ட்ரி இன்ட்ரெஸ்ட் லயபிலிட்டி வந்து 1,500 crore. கிராஸ் பிரைமரி டெபிசிட் என்னன்னு கேட்கான். அப்போ பிரைமரி டெபிசிட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா பிரைமரி டெபிசிட்ஸ் ஈக்குவல் டு ஃபிஸ்கல் டெபிசிட் மைனஸ் இன்ட்ரெஸ்ட். ஃபிஸ்கல் டெபிசிட் மொதல் பாயிண்டில் கொடுத்துட்டான் 50 மைனஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து 1,500. அப்போ நமக்கு எவ்வளோ வரும்னா 48,500. அவ்வளோதான் டைரெக்டாக உள்ள ஆன்சர். நெக்ஸ்ட் 15th ஃபினான்ஸ் கமிஷன் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கான். ஃபினான்ஸ் கமிஷன் முக்கியமான வேலை என்ன கேட்டிங்கன்னா டேக்ஸ், நான் டேக்ஸ் ரெவன்யூ வந்து ஷேர் பண்ணி கொடுக்குறது தான். இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பாயிண்ட் வச்சே போட்டுடலாம். நீங்கள் அந்த ஷேர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா டேக்ஸு, அது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 41%.
15 ஃபினான்ஸ் கமிஷனில் 42% இருந்துச்சு. இந்த ஸ்டேட்டை வந்து யூனியன் டெரிட்டரியாக மாற்றினாங்க, ஜம்முவையும் லடாக்கையும் மாற்றின பிறகு 41 கொடுத்துட்டாங்க. இப்போ கூட நம்மளுடைய முதல்வர் போய் 50% கேட்டுட்ருக்காங்க. அப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு சொன்னோன்னா இங்கே ஆன்சரை பார்த்தீங்கன்னா எது வரும்னு பார்த்துடணும். அப்போ இதான் நமக்கு என்னது ஆன்சர். அப்புறம் இந்த இது முக்கியம் இல்லை, மற்றதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் அப்படியே எடுத்து படிச்சுக்கிறோம். ஏன்னா அதில் வந்து 4800 கோடி கிராண்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஸ்டேட்டுடைய எஜுகேஷனல் அவுட்கம் கொடுத்துருக்காங்க. 45000 கோடி வந்து அக்ரிகல்ச்சர் ரிஃபார்ம் கொடுத்துருக்காங்க. கடைசி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரீஇன்ட்ரடியூஸ் டேக்ஸ் எஃபோர்ட் கிரிட்டீரியா. இது வந்து இப்போ ரீசெண்டாக ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம நார்மலாக டேக்ஸை இப்போ பிரித்து கொடுக்குறது இப்படி தான் பிரித்து கொடுக்குறாங்க. 15th ஃபினான்ஸ் கமிஷனில் பாப்புலேஷன் 15%, ஏரியாவுக்கு 15%, ஃபாரஸ்ட் எக்காலஜி 10%, இன்கம் டிஸ்டன்ஸ் 45%, டெமோகிராஃபி பர்ஃபார்மன்ஸ் 12.5, டேக்ஸ் எஃபோர்ட்டுக்கு 2.5. அடுத்த கொஸ்டின் வந்து நமக்கு வந்து ஒரு இதை கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு கீழே ஹவு மெனி ஆஃப் அபோட் ட்ரீட்டட் அஸ் ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட். ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது பாண்டு, ஸ்டாக் அப்படிம்போம். பாண்டுன்னா என்ன கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து மொதல் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பாண்டு இப்போ தான் பார்த்தோம். ஒரு கவர்மெண்ட் ஒரு பாண்டு இஷ்யூ பண்ணுறாங்கன்னா அதனுடைய ஃபேஸ் வேல்யூ கொடுத்து, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்து, அதுக்கு மெச்சூரிட்டி பீரியட் கொடுத்துருவாங்க. அப்போ அது வந்து ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். டெப்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸ்டாக்கு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டில் ஸ்டாக் இஷ்யூ பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஓனர் ஷேர் வாங்கிட்டாவே நீங்கள் ஓனர் ஆகிடுங்க. ஆனால் இதில் வந்து ஹை ரிஸ்க் இருக்குது. ஆனால் பாண்டில் என்ன இருக்குன்னா லோ ரிஸ்க்கு தான் இருக்கும். ஆனால் பாண்டு நீங்கள் இஷ்யூ ரிஸ்க்கே இருக்காது. அதில் ஏன்னா பாண்டு இஷ்யூ பண்ணால் கண்டிப்பாக மெச்சூர் ஆகும்போது கவர்மெண்ட் ரூபா கொடுத்துருவாங்க. அப்போ எல்லாருமே பாண்டு ஸ்டாக் தான் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே என்னன்னா ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டுன்னு சொல்லும்போது கெட்ஜ் ஃபண்டு, வெஞ்சூர் கேபிட்டல் ரெண்டுமே ஆன்சர் தான். அப்போ இதில் ஆன்சர்னா ஒன்லி 2ன்னு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கெட்ஜ் ஃபண்டுனா என்ன நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக எல்லாருக்கும் தெரியும். மியூச்சுவல் ஃபண்டுனா நமக்கு என்னென்னு தெரியும். அதே மாதிரி தான் கெட்ஜ் ஃபண்டு. மியூச்சுவல் ஃபண்டுனா என்ன கேட்டால், நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா மினிமம் ஒரு 500 இருந்தாவே உள்ளே இறங்கிடலாம். ஆனால் கெட்ஜ் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக 1 crore இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து டெய்லி லிக்விடிட்டி, இது லாக்இன். இது வந்து ஸ்ட்ரிக்ட்லி செபி கண்ட்ரோல் பண்ணும். இது கெட்ஜ் ஃபண்டை வந்து லைட்டாக தான் செபி கண்ட்ரோல் பண்ணும். ஏன்னா அப்போ வந்து இந்த கெட்ஜ் ஃபண்டுங்கிறது பணக்காரங்களுக்கு இருக்கிற மாதிரி, அந்த மியூச்சுவல் ஃபண்டில் பணக்காரங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கிறது தான் கெட்ஜ் ஃபண்ட். அப்போ இதுதான் நமக்கு ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ். கெட்ஜ் ஃபண்டுனா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 1 கோடி ரூபா வேணும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் செல்லிங்கிறத பயன்படுத்துவாங்க. கெட்ஜ் ஃபண்டில் ஷார்ட் செல்லிங்னா ஒரு கம்பெனியை வந்து டீஃபேமேஷன் பண்ணி அந்த ஷேர் மார்க்கெட் கீழே இறங்கும்போது பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிடுவாங்க ஹெவி அமௌண்ட். ஸோ அதை விட்டுருவோம். அது ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு தான். அடுத்து வெஞ்சூர் கேபிட்டல்னால் இப்போ ஒரு புதுசாக ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஒன்று ஆரம்பிக்காங்க. அந்த கம்பெனியில் உள்ள ஷேரை பர்ச்சேஸ் பண்ணுறது. அப்போ ஹெவி ரிஸ்க் அதில் இருக்குது. ஏன்னா திடீர்னு புதுசாக ஆரம்பிக்கிற கம்பெனி டக்குன்னு பிக்கப்பும் ஆகலாம், கீழேயும் விழலாம். அப்போ வந்து இங்கே என்னென்னா ஸ்டார்ட் அப், அதான் அதில் ஸ்டார்ட் அப் கம்பெனி இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஷேரை வாங்குறது, இதில் ஹை ரிஸ்க் இருக்கும். ஏன்னா அப்போ இது ரெண்டு என்னன்னா ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு. நெக்ஸ்ட்டு அடுத்த கொஸ்டின்ஸ். அடுத்தது அதை வச்சே ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆஸ் ரெக்கார்ட்ஸ் ரிட்டர்ன் ஃப்ரம் அன் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஏ கம்பெனி ஜென்ரலி பாண்ட் ஹோல்டர்ஸ் ஆர் கன்சிடர்ட் டு பி ரிலேட்டிவ்லி அட் லோயர் ரிஸ்க் தேன் ஸ்டாக் ஹோல்டர். இப்போ தான் நம்ம பார்த்தோம். பாண்ட் ஹோல்டர்னு கவர்மெண்ட் பாண்டை இஷ்யூ பண்ணுவாங்க, அதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். நமக்கு அதில் ரிஸ்க்கே கிடையாது. ஏன்னா ஃபேஸ் வேல்யூ இருக்கும், இத்தனை % இருக்கும், இத்தனை வருஷம் மெச்சூரிட்டி ஆனோன்னா ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும். ஸ்டாக் ஹோல்டருங்கிறது அது ஏறி இறங்கிட்டு இருக்கும். வேர்ல்டு ஃபினான்ஷியல் குளோபல் ஃபினான்ஷியல் ரேட்டை வச்சு ஏறி இறங்கிட்டோம். அப்போ ரிஸ்க்கு கம்மியாக இருக்கும். முதல் ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. அடுத்தது பாருங்கள், பாண்ட் ஹோல்டர்ஸ் ஆர் லெண்டர்ஸ் டு ஏ கம்பெனி. கரெக்டு. இப்போ தான் நம்ம பார்த்தோம். இப்போ நான் கவர்மெண்ட் வந்து ஒரு பாண்டு இஷ்யூ பண்ணுறாங்கன்னா பாண்டை வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு மக்கள் வந்து வாங்குறாங்க, இல்லை பேங்க் வந்து வாங்குறாங்க. அப்போ லெண்டர்ஸ். ஸ்டாக் ஹோல்டர், நீங்கள் ஒரு கம்பெனிக்கு ஸ்டாக் வாங்குறீங்கன்னா அது வந்து நீங்கள் ஓனர். ஏன்னா ஷேர் வேல்யூ உங்களுக்கு நல்லா ஏறிச்சுன்னா நீங்கள் ஓனர் மாதிரி உங்களுக்கு பங்கு அதிகமாக கிடைக்கும், இறங்கிச்சுன்னா பங்கு கம்மியாக கிடைக்கும். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் ரைட். மூணாவது ஸ்டேட்மெண்ட், ரீபேமெண்ட் பர்பஸ் பாண்ட் ஹோல்டர் ஆர் ப்ரியாரிட்டிஸ் ஓவர் ஸ்டாக் ஹோல்டர். இப்போ ரீபேமெண்ட் பண்ண போகிறாங்க. அப்போ வந்து இப்போ பாண்ட் ஹோல்டர் இருக்காங்க, ஸ்டாக் ஹோல்டரும் இருக்காங்க. யார் கொடுக்கணும்? பாண்ட் ஹோல்டருக்கு தான் ப்ரியாரிட்டிஸ் கொடுக்கணும். ஏன்னா அவன் வந்து கடனுக்கு வாங்கின மாதிரி வாங்கி வச்சுருக்கான்.
ஓனர் கிடையாது, ஓனருக்கு தான் ரிஸ்க் வரணும். அப்போ 3 ஸ்டேட்மெண்ட்டுமே ரைட்டு தான். அப்போ நமக்கு என்னன்னா போத் ஸ்டேட்மெண்ட் 2 and 3 ரைட்டு, ஒன்றுக்கு வந்து கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன். அப்போ ஆன்சர் நமக்கு என்ன கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட்டு, இது நம்ம எதிர்பார்த்த கொஸ்டின், இந்த டர்மரிக்கை வச்சு நிறைய கேட்பான்னு சொல்லி பார்த்தது. அவன் வந்து டர்மரிக், இந்தியா இஸ் தி லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் எக்ஸ்போர்ட்டட் டர்மரிக் இன் த வேர்ல்டு. 60% டர்மரிக் நம்ம தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். மோர் தென் 30 வெரைட்டிஸ், பர்டிகுலராக 30 வெரைட்டிஸ் சொன்னால் நம்ம எல்லாம் சந்தேகப்படலாம். 30 வெரைட்டிஸ்க்கு மேலேன்னு சொல்லும்போது அதுவும் நமக்கு என்னது ரைட்டு தான். மகாராஷ்டிரா அதான் லீடிங் ஸ்டேட்டு, ஏன்னா 2வது தெலுங்கானா, 3வது கர்நாடகா, 4வது நமக்கு என்னென்னா தமிழ்நாடு. அப்போ அதுவும் நமக்கு என்னது கரெக்ட். இது அப்படியே ஒரு ஆர்டிக்கலில் வந்ததை எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ வந்து டர்மரிக்குங்கிறத நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா கோல்டன் ஸ்பைஸ் அப்படிங்காங்க. இதில் நம்ம எதிர்பார்த்த கொஸ்டின் இதான், நேஷ்னல் டர்மரிக் போர்டு தெலுங்கானாவில் ஆரம்பிச்சிருக்காங்க, நிசாமாபாத் தெலுங்கானாவில். இதை எதிர்பார்த்தோம். இப்போ இதில் வந்து நம்ம 3 ஸ்டேட்மெண்ட்டே ரைட்டு தான். அப்போ ஆன்சர் வந்து டி. நெக்ஸ்ட்டு பேங்கிங் டேர்ம்ஸ் வச்சு 2 கொஸ்டின் கேட்டிருக்கான், ஆர்டிஜிஎஸ் நெஃப்ட். அப்போ ஆர்டிஜிஎஸ் ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட், நெஃப்ட் நேஷ்னல் எலக்ட்ரானிக் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர். ஆக்சுவலி இப்போ இந்த எல்லாமே டிஜிட்டல் மயமானோன்னா இதை கொண்டு வந்தாங்க. இது கொண்டு வரும்போது இப்போ நிறைய மாற்றங்கள் உருவாக்கியிருக்காங்க. ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட்டாக இங்கேருந்து பணம் போனோன்னா டக்குன்னு அவங்க அக்கௌண்ட்டுக்கு போயிடும். இது வந்து பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா நிறைய அமௌண்ட் வரும்போது 2 ஹவர்ஸ்க்கு ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இப்போ 1/2 hour அதை மாற்றிட்டாங்க. இது மினிமம் எவ்வளோ அமௌண்ட்னாலும் இதில் போடலாம். இங்கே மினிமம் வந்து 2 lakhsல இருந்து ஆர்டிஜிஎஸ்க்கு, மேக்ஸிமம் நோ லிமிட். இப்போ இதை வச்சு தான் ஒரு கொஸ்டினாக கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டிஜிஎஸ் செட்டில்மெண்ட் டைம் இஸ் இன்ஸ்டானியஸ், உடனடியாக போயிடும் அக்கௌண்ட்டில். அதான் ரியல் டைம் கிராஸ், ஒரே டைம் நீங்கள் போட்ட உடனே அக்கௌண்ட்லேருந்து என்ன ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதே நெஃப்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 ஹவர்ஸ்க்கு ஒரு அக்குமுலேட் ஆகி சேர்த்து போயிட்டு இப்போ 1/2 hour போகுது. சம்டைம் செட்டில் பேமெண்ட்டுங்காங்க. முதல் ஸ்டேட்மெண்ட் ரைட். அடுத்து ஆர்டிஜிஎஸ் கஸ்டமர் இஸ் சார்ஜ் இன்வேர்ட் டிரான்சாக்ஷன் ஒயில் தட் இஸ் நாட் த கேஸ் ஆஃப் நெஃப்ட் அப்படிங்காங்க. ஆக்சுவலாக சார்ஜஸ்லாம் இதில் கிடையாது. அந்த நெஃப்ட் சார்ஜஸ்ஸு ஆர்டிஜிஎஸ் சார்ஜஸ்லாம் கிடையாது. அப்போ வந்து 2வது ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்து ஆப்ரேட்டிங் ஹவர்ஸ் ஆர்டிஜிஎஸ் ஆர் ரீஸ்ட்ரிக்டட் ஆன் சர்டன் டேஸுங்காங்க. அப்படிலாம் கிடையாது, எல்லா நாளும் அது ஃபங்க்ஷன் ஆகிட்டே தான் இருக்கும். அப்போ வந்து இது தப்பு ஆயிரும். அப்போ ஆன்சர் எது மட்டும் தான் ரைட்னா 1 மட்டும் தான் ரைட்டு. நெக்ஸ்ட்டு ஒரு 5 கண்ட்ரி கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு ஹவு மெனி கண்ட்ரிஸ் அமௌங் அபோவ் த யூபிஐ எந்தெந்த நாடுலாம் அக்செப்ட் பண்ணியிருக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம வந்து யாரெல்லாம் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா யுனைடெட் அரப் எமிரேட், ஏன்னா நமக்கு அவங்களுக்கு ரிலேஷன் நல்லாயிருக்கும். ஃப்ரான்ஸு, இதில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஃப்ரான்ஸில் ஒலிம்பிக் நடக்கும்போது இந்த யூபிஐங்கிறது நிறைய பேர் இந்தியன்ஸ் போய் அதை யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லி பேப்பரில் அடிக்கடி வந்துகிட்டே இருந்தது. சிங்கப்பூர் இன்னும் அக்செப்ட் பண்ணலை, ஏன்னா ஜெர்மன் இன்னும் அக்செப்ட் பண்ணல. சிங்கப்பூர் அக்செப்ட் பண்ணிட்டாங்க, நமக்கு அவங்களுக்கு குட் ரிலேஷன் இருக்கும். பங்களாதேஷ் குட் ரிலேஷன் இருந்துச்சு, இப்போ நமக்கு எதிரிமே இருக்கான், அவனும் அக்செப்ட் பண்ணல. இப்போ இந்த ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்னா ஒன்லி 3. ஆனால் 7 கண்ட்ரி அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அதை தான் இதில் பார்க்குறோம். யூபிஐ வந்து எந்தெந்த கண்ட்ரியில் அக்செப்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஃப்ரான்ஸ் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, மொரிஷியஸ் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, ஸ்ரீலங்கா அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, நேபாள் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, பூட்டான் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, சிங்கப்பூர் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, யுனைடெட் அரபு எமிரேட் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 7 கண்ட்ரி அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கேட்டிருக்காங்க. 2 ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது அதில் முதல் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆஃப் த 2 மேஜர் எத்தனால் ப்ரொடியூசர் இன் த வேர்ல்ட் பிரேசில் அண்ட் யூஎஸ்ஏ த ஃபார்மர் ப்ரொடியூசர் மோர் எத்தனால் தான் லேட்டர் அப்படிங்க. இதில் வந்து ஃபார்மருங்கிறது யாரை குறிக்குன்னா பிரேசிலை குறிக்குது, லேட்டருங்கிறது யாரை குறிக்குன்னா யூஎஸ்ஏ குறிக்குது லேட்டர். ஆக்சுவலாக இந்த எத்தனால் வந்து பிரேசில் தான் அதிகம்னு கொடுத்துருக்காங்க, அப்படியே ஸ்டேட்மெண்ட்டை மாற்றி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக யூஎஸ் தான் அதிகம். முதல் ஸ்டேட்மெண்ட் தப்பு. 2வது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா யூஎஸ் வந்து கார்ன்லேருந்து எத்தனால் ப்ரொடக்ட் பண்ணுறாங்க, கரெக்டு, மக்காச்சோளத்துலேருந்து. இதே பிரேசில் வந்து சுகர் கேன்லேருந்து எடுக்காங்க, அதுவும் ரைட்டு. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு என்னது ஆயிரும், ரைட் ஆயிரும். அப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் தப்பு, 4th one. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா ரைட். இதுதான் ஜென்ரலாக கேட்டிருக்காங்க. கேட்ட கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டை கொஞ்சம் அழுத்திருக்காங்க, பேங்கிங் செக்டரை கொஞ்சம் அழுத்திருக்காங்க, அப்புறம் டேக்ஸு, அந்த பட்ஜெட் இதை வச்சு அழுத்திருக்காங்க, கரண்ட் சென்ஸ் வச்சு தான் கேட்டிருக்காங்க. தேங்க்யூ.